வணக்கம் ரிதி. சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் தற்பொழுது மாவட்ட நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. சரியாக 10 மணி அளவில் இந்த கூட்டமானது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது 1 மணி நேரத்தையும் கடந்து ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இன்றைய கூட்டத்தில் தாவேகாவின் தலைவர் விஜய் பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் படப்பிடிப்பு காரணமாக அவர் இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. இதனிடையே கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகமானது கட்சி தொடங்கி இன்னும் ஓராண்டு நிறைவடைவதற்குள் இதற்கு சரியான மாவட்ட செயலாளர்கள் இன்னும் நியமிக்கப்படாமல் இருப்பதால் கட்சியின் தலைவர் பெரும் அதிருப்தியில் இருப்பதாக தெரிகிறது. இதனிடையே இந்த மாத இறுதிக்குள் மாவட்ட செயலாளர்களை நியமிக்க வேண்டும் என அக்கட்சியின் தலைவர் விஜய் வலியுறுத்தியிருக்கக்கூடிய நிலையில் கடந்த 3 மாதங்களாகவே இதற்கான பணிகள் மிகவும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தற்பொழுது வரை தற்காலிகமாக 100 நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த 100 நிர்வாகிகளுடனான இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மாவட்ட செயலாளர்களை பொறுத்தவரையில் அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு ஏற்ப ஒரு மாவட்டத்திலும் தொகுதிக்கு ஏற்ப மாவட்டத்தில் ஒரு தொகுதிக்கு 2 மாவட்ட செயலாளர்கள் வீதம் என மாவட்ட செயலாளர்களை நியமிக்க திட்டமிட்டு இருப்பதாகவும் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் 100 மாவட்ட செயலாளர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இவர்களுடனான இந்த ஆலோசனை கூட்டமானது தற்பொழுது பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே இன்றைய தினத்தில் விஜய் வருவார். மேலும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் இறுதி செய்யப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தாவேகா தலைவர் விஜய் கலந்து கொள்ளாதது நிர்வாகிகளிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தாவேகாவின் அரசியல் ஆலோசக வியூகராக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி வெளியிட்ட அந்த ஆடியோ கூட பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் புஷி ஆனந்த் அவர்கள் மீது கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் பெரும் அதிருப்தியில் இருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில் அவர் தலைமையில் தான் இன்று மாவட்ட செயலாளர்களின் கூட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் ஆலோசனை கூட்டம் தற்பொழுது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த மாவட்ட செயலாளர்கள் இறுதி செய்யப்பட்டு இவர்களை தாவேகாவின் தலைவர் விஜய் தனித்தனியாக நேரில் சந்திக்க இருப்பதாகவும் தகவல்களானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. குறிப்பாக இந்த மாத இறுதிக்குள் தமிழக வெற்றி கழகத்தில் மாவட்ட செயலாளர்களின் அந்த படிவமானது மாவட்ட செயலாளர்கள் இறுதி செய்யப்பட்டு அவர்களின் பெயர்களானது வெளியிடப்படும் என்ற ஒரு தகவலும் கிடைத்திருக்கிறது. இன்றைய தினத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்றாலும் கூட மாவட்ட பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் இறுதி செய்யப்பட்ட பின்னதாக ஒவ்வொருவரையும் அவர் தனித்தனியே சந்திக்க இருப்பதாகவும் அண்மை தகவல்கள் கிடைத்திருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி 1 மணி நேரத்திற்கும் மேலாக தனித்தனியே ஒவ்வொரு மாவட்ட பொறுப்பாளர்களுடன் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. ஆலோசனை கூட்டத்திற்கு உள்ளே சென்றிருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் அதே போல தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை அந்த அணியின் செயலாளர்களுடனும் தனித்தனி ஆலோசனை கூட்டமானது நடைபெறுகிறது. அவர்களை தவிர வேறு யாரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. அவர்களுடைய அலைபேசி முதற்கொண்டு அனைத்துமே வெளியில் கொடுத்துவிட்டு உள்ளே ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டமானது இன்று மாலை வரையில் நடைபெற இருக்கிறது.